அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். மாசி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், செய்யாறு அடுத்த பள்ளி, ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், கண்ணமங்கலம் கனியம்பாடி அடுத்த கனியம்பாடி NSK நகர், ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், சேட்பட்டு அடுத்த மரக்கோணம் கூட்ரோடு, குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், வேலூர் தங்கக்கோவில் அடுத்த ஊசூர் வெளிக்கடையில நாடகம், ஆரணி சபரி நாடக மன்றம், பணப்பாக்கம் அடுத்த மேல் வெம்பாக்கம், கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், ஓச்சேரி அடுத்த தாமல் அம்பேத்கர் நகர், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், தேவிகாபுரம் டு மன்சூராபாத் அடுத்த ஆனந்தல், கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், வடையிலுப்பை அடுத்த பெரும்பாக்கம், ஆரணி ஸ்ரீ வினிதா நாடக மன்றம், சோத்துப்பாக்கம் அடுத்த புலிக்கொரடு, வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், பாண்டிச்சேரி டு கடலூர் பைபாஸ் அடுத்த பூரணாங்குப்பம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆரணி மனோ நாடக மன்ற உரிமையாளர் சங்கர் தம்பி அவருடைய மனோ நாடக மன்றத்தில் வில்லி வேடம் போடக்கூடிய பிரதாப் அவர்களுடைய இல்லம் புதுமனை புகுவிழா அதனுடைய புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பிரதாப் அவங்க பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கும் போதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக நாடக கலைஞராக இருந்துட்டு வராரு. பெண் வேடம் போட்டு வில்லி எல்லாருடைய மனசுலேயும் ஒரு நல்ல இடம் பிடிச்சிட்டு வராரு. அந்த ஃபங்க்ஷனுடைய வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம கலை குடும்ப சொந்தங்கள் எல்லாருமே அங்கே இருந்தாங்க. நம்ம மனோ நாடக மன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களும் பிரதாப் கூட இருந்து எல்லாருமே நம்ம கலைஞர்கள் எல்லாமே ஒருத்தர் வீட்டு ஃபங்க்ஷன்னா எல்லோரும் கூட இருந்து அவங்க வீட்டு விசேஷம் போல் நல்லா நடத்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாலியாக போன ஒரு நிகழ்வுகளை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நம்ம மனோ நாடக மன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நாடக கலை ரசிகர்கள் கிட்ட பேசணும். நிறைய ஒவ்வொரு ஆண்டும் சொல்கிறது தான், எல்லா கிராமங்கள்லேயுமே நல்லா கவனிக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நம்மளுடைய நாடக கலைஞர்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நம்ம கலைஞர்கள்கிட்டையும் மற்ற கிராமங்களுக்கு உங்களால் கஷ்டங்கள் வரக்கூடாதுங்கிறதையும் நம்ம கலைஞர்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மன்றம் போயிட்டு இருந்த அந்த ஊரில் ரொம்ப இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொல்லை கொடுத்ததா நாடக மன்ற உரிமையாளர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஒவ்வொரு கலைஞர்களாலையும் சகிச்சிக்க முடியாத அளவுக்கான ஒரு வார்த்தைகள் எல்லாம் பேசுகிற மாதிரி எவ்வளோ நேரம் தான் எல்லாருமே சகிச்சுட்டு போவாங்க. சொல்லுங்கள், இப்போ ஒரு மன்றம் வந்து சரியில்லை அப்படின்னும் போது பேசினா கூட அதை தாங்கிக்கலாம். அப்படியே ஒரு மன்றம் சரியில்லாமல் போனால் கூட இப்போ இருக்கிற கிராம மக்கள்லாம் ஏன்பா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி டீசெண்டாக பேசி அனுப்புறவு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சிறந்த நாடக மன்றத்தை இந்த கம்பெனி வந்து நமக்கு தேதி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மன்றத்தெல்லாம் வந்து அந்த ஊர்லலாம் கூட ஒரு சில ஊருங்களில் இந்த மாதிரி பேசுகிறாங்க. அதாவது நாடகம் நல்லா இல்லைங்கிறதுக்காக பேசுகிறது இல்லை. அந்த பசங்க வந்து கொஞ்சம் போதையில் அடிமையாயிட்டு முன்னாடி உட்காந்துன்னு கத்தும்போது அந்த தாம்பலம் கொடுத்த பெரியவங்களே போய் அதை தடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஏன்பா நல்லா போகிற கம்பெனியை வந்து நீங்களே கெடுக்குறீங்க, அமைதியாக இருங்கப்பான்னா அந்த பெண்களையுமே கொஞ்சம் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுகிற இடம்லாம் இருக்குது. எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சில ஊர்களில் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ வார்த்தைகளையும் ஒரு மன்றம் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக ஒவ்வொரு ஊர்லேயும் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய முகத்துக்கு அக்கா உங்கள் முகத்துக்காக மட்டும்தான்க்கா நான் அமைதியாக வந்தேன். என்னை நம்பி நீங்கள் நாடகம் போட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு 4 பசங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அந்த நாடகத்தை நிறுத்திட்டு அந்த ஊரை அசிங்கப்படுத்திட்டு நாங்கள் வரக்கூடாது. எங்கள் அக்கா எங்களை நம்பி போட்டிருக்காங்க, அவங்க பேரை காப்பாற்றணும் அப்படின்றதுனால நாங்கள் ஆடிட்டு வரோம். அதே போல் அந்த தாம்பலம் கொடுத்தவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்களுமே தர்ம சங்கடத்தோடு கஷ்டப்படுறாங்க. உங்கள் 2 பேரோட முகத்துக்காகவும் தான் ஆடிட்டு வரோம் அப்படின்னு நம்ம உரிமையாளர்கள் நடிகர்கள் சொல்லும்போது அதை கேட்கவே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நமக்காக பண்ணிவிட்டு
இவ்வளோ வந்து ஒரு ஊரில் ஏச்சு பேச்சு வாங்கி சிலர் அந்த போதைக்கு அடிமையானவங்க கிட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்மளும் இதை கேட்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா போதையில் இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம எதுவும் பேசவும் முடியாது. ஆனால் ஏன் சகோதரர்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஊரில் ஒரு ஊரில் இந்த மாதிரி மோசமான ஆட்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் அதெல்லாம் வந்து தாம்பூலம் கொடுக்குற அண்ணன்கள் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்களால சொல்ல முடியாது அந்த வார்த்தைகள்லாம். அந்த வார்த்தைலாம் உங்களால சொல்ல முடியாது. நான் சொல்லத்துக்கு விரும்பல. அக்கா எதிர்க்கே உட்காந்து நீ எப்படி சொல்றது, ஒரு வசனம் பேசுறான் எல்லாருமே. ஒரு பாட்டு பாடினா மட்டும் தான் அந்த பாட்டு சத்தத்துல கேட்கல. அந்த ஒரு சிரிச்சுட்டு ஒரு வசனம் பேசுறேன்ல, வாயில எடுத்து வை, நீ என்ன பேசுவ அந்த இடத்துல, வாயில வையின்றான் ஏன்றான். அது இன்னும் நிறைய வார்த்தை இருக்குது. இது 1-2 வார்த்தை மட்டும் சொல்றேன். எனக்கு ரொம்ப அப்படியே கண் கலங்கிட்டேன் நான் அந்த ஊர்ல. நாடகத்துறை ரொம்ப ரசிக்கிறேன், விரும்பி பண்றாள். இது போல் ஒவ்வொரு மன்றத்துலேயும் இருக்கிற கலைஞர்கள் வருத்தப்பட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எல்லா நாளும் இது போல் நடக்கிறதில்ல, எல்லா மன்றங்களுக்கும் இது போல் நடக்கிறதில்ல. ஏதாவது ஒரு சில கிராமங்களில் வருஷத்தில் 1 நாள் 2 நாள் இப்படி நடக்குது. ஆனால் இவர் பேசுனதில் ஒரு 2-3 வார்த்தைங்க தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். மற்றபடி இன்னும் நிறைய மனசளவில் நொந்து ஒவ்வொரு கலைஞர்களும் சரி இவங்களும் சரி ஒருத்தர் முகத்துக்காகவும் தாம்பூலம் கொடுத்தவங்க முகத்துக்காகவும் பொறுமையாக வந்து நாடகத்தை நடத்தி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாராலையும் அந்த பொறுமை குணம் எல்லாருக்கும் இருந்துடாது இல்லைங்களா? அதனால் சொல்கிறேன், நம்மளை நம்பி வரக்கூடிய கலைஞர்களை ஒவ்வொரு கிராம மக்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நாடக கலைஞர்களை வருத்தப்பட விடாதீங்க. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு தொழில் செஞ்சு பணம் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு கலை நாடக கலை. அப்படி நாடக கலைஞர்கள் வயிறெறிஞ்சு ஒரு ஊர்லேருந்து வெளியே வரக்கூடாது. அது நம்ம ஊருக்கு நல்லதில்லை. அதனால் அவங்க மனசு குளிர்ற அளவுக்கு பண்ணுங்கள். எல்லா கிராமத்துலேயும் எல்லா கலைஞர்களுக்கும் பேசின காசுக்கும் மேலே 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு காரணம் அவங்க மனசு குளிர்ந்து நம்ம ஊர்லேருந்து போகிற கலைஞர்கள் வந்து வயிறார சாப்பிட்டு போனோம்னா தான் ஒரு 1000 ரூபாய் கூட சேர்த்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற நல்ல கிராமங்கள் நம்ம சுற்றி இருக்குது. ஆனால் கலைஞர்களை வயிறு எறிய வச்சு அனுப்பாதீங்க. ஒரு தங்கையுடைய அன்பான வேண்டுகோளாக இதை கொஞ்சம் கேட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் வரக்கூடிய நம்ம கலைஞர்களை கௌரவப்படுத்துகிற விதமாக அவங்கள நல்லபடியாக வழி அனுப்பி வைங்க. இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம்.